Taste the Daily. அரசின் திட்டங்களுக்கு ஸ்டாலின் பெயர் வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அரசின் திட்டங்களுக்கு ஸ்டாலின் பெயர் வைக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கின் விசாரணை நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசின் திட்டங்களுக்கு ஸ்டாலின் பெயரை வைக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அரண். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் என்று 50 மாத கால மக்களை ஏமாற்றிவிட்டு தற்போது ஏதோ மக்களோடு நான் இருப்பது போல ஒரு தோரணை ஏற்படுத்தி அதற்கு தனது பெயரை வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது. அரசு திட்டங்களுக்கு ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக இது போன்ற தேர்தல் வருகிற நேரத்தில் மட்டும் மக்களோடு இருப்பது போன்ற ஒரு தோரணை ஏற்படுத்தி அதிலே தனது குளிர்காயக்கூடிய அரசியல் ஆதாயத்திற்காக இது போன்ற பெயர்களை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு சம்மட்டி அடியை இன்றைக்கு நீதிமன்றம் வைத்திருக்கிறது. தமிழக அரசு திட்டங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்கிற தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே பொதுநல மனு ஒன்றை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் அது பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதாவது தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதே போன்று அதிமுக அமைப்பு செயலாளர்கள், இப்படி பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக இருக்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசு திட்டங்களுக்கு ஸ்டாலினுடைய பெயரை இந்த வைத்திருக்கிறார்கள். இது பொதுநல மனுவாக தாக்கல் செய்வதாக அந்த மனுவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அம்மா திட்டத்தின் மறுபெயரிலே 2013ஆம் ஆண்டு ஜெயலலிதா அரசு ஆரம்பித்த அனைத்து கிராமங்களிலும் உறுதி சேவை திட்டம் தற்போது உங்களுடைய ஸ்டாலின் என்கிற பெயரிலே மடைமாற்றம் செய்யக்கூடிய, குறிப்பாக அரசியல் நோக்கத்தோடு இந்த திட்டம் அறிமுகப்படுத்துகிறது. அந்த திட்டத்திற்கு மூடு விழா நடத்தி இந்த திட்டத்தை இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்யப்படுகிறது. இதனால் மக்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்ற ஒரு நிலையில் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று துண்டு பிரசுரங்கள் மற்றும் கட்சி சின்னங்கள் போன்றவற்றிலெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக படம் திமுகவின் சின்னமாக இருக்கக்கூடிய உதயசூரியன் இது போன்ற எல்லாம் தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலுக்கு விரோதமாக இவர்கள் செயல்படுவதாக அந்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொது நீதியினுடைய தவறாக பயன்படுத்தக்கூடிய, அதே போன்று தேர்தல் வருகிற போது அதனை மையமாக வைத்துக் கொண்டு இது போன்று செயல்படக்கூடிய இந்த திட்டம் என்பது அரசியல் பிரச்சாரமாக மாறுகிறதே தவிர இது மக்களுக்கான திட்டம் அல்ல. இது அரசியல் அமைப்பிற்கு விரோதமாக இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு ஒழுங்கின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், ஸ்டாலின் பெயரை இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த செயலை தடுக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அரசியல் அமைப்பினுடைய சட்டமாக இருக்கக்கூடிய 14-21-282 மற்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு ஏற்ப அந்த மனுவில் வழிகாட்டுதலை தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. தமிழக அரசினுடைய அரசியல் விளம்பர முறைகளுக்கு இந்த நடவடிக்கைகள் எதிரான ஒரு சட்ட நடவடிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக அரசு திட்டங்களுக்கு ஸ்டாலினுடைய பெயரை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்த இந்த மனு குறிப்பாக அரசினுடைய திட்டங்களுக்கு முதலமைச்சர் பெயரையோ, முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் புகைப்படங்களையோ, ஆளும் கட்சியுடைய சின்னம் கொடியையோ பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுநல வழக்கு கருதி தொடரப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தேர்தல் ஆணைய வழிகாட்டுதல் படி மீறுவதாகவும் இருப்பதாக மனுதாரர் தரப்பிலே வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஸ்டாலின் பெயரை முழுமையாக இந்த போன்ற திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஸ்டாலினுக்கு இது ஒரு சம்மட்டி அடியாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது. தேர்தல் வருகிற பொழுது ஏதோ மக்களோடு இருப்பது போல ஒரு பாவனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே ஆளுகிற திமுக அரசு அதனுடைய முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்திலே இருக்கக்கூடிய நிலையெல்லாம் அப்படி இல்லை, அதற்கு புறம்பாகத்தான் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு அதிரடி தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய புகார் அடிப்படையிலும் நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஆளுகிற அரசு தன்னை